ஒரு நாள் ஒரு வேடை சுந்தரவன காட்டுக்குள்ள மெதுவா நடந்து வர ஆரம்பிச்சான். வேட்டையாடுறதுக்கு பறவைகள் எங்கேயாவது இருக்காங்களான்னு கண்காணிச்சுக்கிட்டே அந்த வேடை நடந்து வந்தா. ஒரு உயரமான மரத்து மேல உட்கார்ந்திருந்த காலுக்காகவும் இப்படி மறைஞ்சு மறைஞ்சு நடந்து வர வேடனை பாத்துருச்சு. உடனே காலுக்காக சத்தம் போட்டு அக்கம் பக்கத்துல உள்ள பறவைகளை எல்லாம் எச்சரிக்க ஆரம்பிச்சது. வேடன் 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 வந்துகிட்டு இருக்கான், எல்லாரும் ஓடிடுங்க, இல்லன்னா உங்களோட உயிருக்கு ஆபத்து. காலுக்காக இப்படி கத்தன சத்தத்தை கேட்டுட்டு அங்க இருந்த பறவைகள் எல்லாம் அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன பறவைகள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு போய் மறைஞ்சு உட்காந்துக்கிட்டாங்க. இன்னைக்கும் அந்த காகம் சத்தம் போட்டு எல்லா பறவைகளையும் விரட்டி விட்டுடுச்சு. இல்லைன்னா குருவி, புறா, கிளி இப்படி ஏதாவது ஒரு பறவையை நான் வேட்டையாடி இருப்பேன். இப்போ நான் வெறுங்கையோட வீட்டுக்கு போனா என்னோட மனைவி என்ன திட்டுவா. இருந்தாலும் வேற வழி இல்லை, வீட்டுக்கு திரும்பி போய் தான் ஆகணும். இப்படி சொன்ன அந்த வேடை பிறகு திரும்பவும் வந்த வழியிலேயே நடக்க ஆரம்பிச்சான். வேடை இப்படி திரும்பி போனதுக்கு அப்புறம் எல்லா பறவைகளும் காலுக்காகத்துக்கிட்ட வந்து அதுக்கு நன்றி சொன்னாங்க. காலண்ணா, அந்த வேலைங்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம காலுக்காக இந்த காட்டுல இருக்கிற வரைக்கும் நமக்கு வேடனை பத்தின கவலையும் இல்ல, வேடனை பார்த்து பயமும் இல்ல. இப்படி எல்லா பறவைகளும் தங்களுடைய உயிரை காப்பாத்துனதுக்காக காலுக்காகத்தை பாராட்டினாங்க. மற்ற பறவைகள் இப்படி பாராட்டுறத காலுக்காக ரொம்பவும் பெருமையா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த வேடம் மரங்களுக்கு இடையில மறைஞ்சு மறைஞ்சு வந்தான். இருந்தாலும் நான் சுதாரிப்பா இருந்ததால அவனை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு எந்த பறவையும் கிடைக்காம அந்த வேடன் ஏமாற்றத்தோட திரும்பி போனான். இன்னைக்குன்னு இல்ல, நான் இருக்கிற வரைக்கும் அந்த வேடனால நம்ம காட்டுக்குள்ள வந்து யாரையும் வேட்டையாடவே முடியாது. மறுநாள் அந்த வேடை மறுபடியும் சுந்தரவன காட்டை நோக்கி நடந்து வந்தான். இப்படி நடந்து வந்த அந்த வேடை ஒரு மரத்தடியில நின்று இப்படி யோசிக்க ஆரம்பிச்சான். இந்த காகம் இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த காட்டுல எந்த பறவையையும் வேட்டையாட முடியாது. அதே சமயம் இந்த காகத்தை நம்ம பக்கம் இழுத்துட்டா நம்மளால எதையும் சாதிக்க முடியும். இப்படி நினைச்சா வேடை பிறகு ஒரு கடையில போய் கொஞ்சம் இனிப்பு வாங்கிக்கிட்டு சுந்தரவன காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். இங்க பாரு காகமே, சத்தம் போடாத, நான் உனக்காக இனிப்பு வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன். அந்த இனிப்பை பார்த்ததும் காலுக்காகத்துக்கு வாயில நீர் ஊற ஆரம்பிச்சது. இருந்தாலும் அது அந்த வேடை மேல சந்தேகப்பட்டுச்சு. இல்ல இல்ல, இந்த இனிப்பு எனக்கு வேண்டாம். நீ என்ன கொல்றதுக்காக ஏதோ சதி பண்ற. காகமே, இந்த இனிப்புல நான் விஷம் கலந்திருப்பேன்னு சந்தேகப்படுறியா? நான் ஒன்னும் அப்படிப்பட்டவன் கிடையாது. இதோ இந்த இனிப்பை நானே சாப்பிடுறேன். இப்படி சொன்ன அந்த வேடை அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒரு லட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். இத பார்த்த காலுக்காகத்துக்கு அந்த வேடை மேல நம்பிக்கை வந்துருச்சு. காகமே, நீ இந்த இனிப்பை சாப்பிடு. நான் உன் கூட நட்பாய் இருக்க ஆசைப்படுறேன். நீ எனக்காக எதுவும் செய்ய தேவையில்லை. என்னை பார்த்துட்டு இனிமே சத்தம் போடாம இரு, எனக்கு அது போதும். மீதி வேலையை நான் பார்த்துப்பேன். அப்படியா? அப்படின்னா நானும் உன் கூட நட்பாய் இருக்க ஆசைப்படுறேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் அந்த இனிப்பை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சது. வேடனே, நீ இனிமே தினமும் இந்த மாதிரி இனிப்பு கொடுத்தீங்கன்னா நான் நீ வர்றத பார்த்துட்டு சத்தம் போடவே மாட்டேன், சைலண்டா இருப்பேன். இந்த மாதிரி அந்த வேடம் கொஞ்சம் இனிப்பை கொடுத்து காலுக்காகத்தை தான் பக்கம் எடுத்துக்கிட்டான். அவ சொன்னது எல்லாம் உண்மைன்னு நம்மள காலுக்காகவும் அவங்க கூட நட்பா பழக ஆரம்பிச்சது. ஒரு நாள் இந்த வேடை காலுக்காகத்துக்கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சா. காகமே, ஒரு பெரிய பணக்கார வீட்டுல கூண்டுக்குள்ள அடைச்சி வளர்க்கறதுக்காக ஒரு சின்ன குருவி வேணும்னு கேட்டிருக்காங்க. அதை நான் பிடிச்சு கொடுத்தா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இந்த விஷயத்துல நீ எனக்கு எப்படியாவது உதவியாகணும். வேடனே, நீ எனக்கு தினமும் இனிப்பு கொண்டு வந்து கொடுக்குற. நானும் உனக்கு பதிலுக்கு ஏதாவது உதவி செய்ய ஆசைப்படுறேன். நீ கேட்ட மாதிரியே ஒரு சின்ன குருவி உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ இங்கேயே இரு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பி வர்றேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ ஏதாவது மரத்துக்கு பின்னால மறைஞ்சு நின்னுகிட்டு. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. இப்படி பறந்து போன காலுக்காகவும் அந்த வேடம் கேட்ட மாதிரி ஒரு சின்ன குருவியை தேட ஆரம்பிச்சது. இப்படி தேட ஆரம்பிச்ச காலுக்காகவும் நதிக்கரை ஓரமா சோனா குருவியோட பையன் குக்கு உட்கார்ந்துருக்கத பாத்துருச்சு. உடனே காலுக்காக அவன்கிட்ட போச்சு. குக்கு, நீ என் கூட இந்த காட்டை சுத்தி பார்க்க வரியா? காலங்கள், கண்டிப்பா நான் உங்க கூட வருவேன். உங்க கூட வர்றதுல எனக்கு எந்த பயமும் இல்ல. ஏன்னா எங்களோட உயிரை எல்லாம் நீங்க தான் காப்பாத்துறீங்க. வெரி குட். அப்படின்னா நான் முன்னால பறந்து போறேன், நீ என் பின்னாலேயே வா. இப்படி சொன்ன காலுக்காக முன்னால பறந்து போங்க, குக்கு பின்னால பறந்து போனான். இப்படி பறந்து போன காலுக்காக குக்குவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வேற இருந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. காலங்கள், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்ததே இல்ல. இருந்தாலும் எனக்கு என்னமோ பயமா இருக்கு.
அப்படியா? உன் கூட நான் இருக்கிற வரைக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சமயத்துல செடிகளுக்கு இடையில மறைஞ்சிருந்த வேடை காலுக்காவும் குக்குவை அழைச்சிட்டு வர்றதை கவனிச்சுட்டான். உடனே அந்த வேடை மெதுவா குக்குவை நோக்கி நடந்து வந்தான். இப்படி குக்குவுக்கு பின்னாடி நடந்து வந்த அந்த வேடை குக்குவை தான் கையால பிடிச்சுக்கிட்டான். என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, காலங்கள் என்ன காப்பாத்துங்க, இந்த வேடை என்ன பிடிச்சிட்டான். டேய் குக்கு, உன்னை நான் இந்த காட்டை சுத்தி காமிக்க அழைச்சிக்கிட்டு வரல, இந்த வேடனுக்காக தான் உன்னை இங்க அழைச்சிக்கிட்டு வந்தேன். வேடனே, சீக்கிரமா இந்த குருவியை தூக்கிக்கிட்டு இங்க இருந்து போயிடு. வேற யாராவது பறவைகள் இதை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்த தடவை இங்க வர்றப்ப எனக்காக 2 ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வா. பிறகு அந்த வேடை குக்குவை தூக்கிட்டு அங்கிருந்து தன்னோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். பிறகு காலுக்காங்க அந்த இடத்த விட்டு அவசர அவசரமா பறந்து போயிடுச்சு. சோனா குருவி தன்னுடைய வீட்டு வாசல்ல உட்காந்து அழ ஆரம்பிச்சது. சோனா குருவி அழறத பார்த்துட்டு சில பறவைகள் அந்த இடத்துக்கு வந்தாங்க. காலையில நதிக்கரைக்கு தண்ணீர் குடிக்க போன குக்கு இப்ப வரைக்கும் வீடு திரும்பல. அவனை தனியா எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிதான் வச்சு வந்தேன். இருந்தாலும் என்கிட்ட அடம் பிடிச்சு தண்ணீர் குடிக்க நதிக்கரைக்கு தனியா போனான். இந்த சமயத்துல காலுக்காக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்படி வந்த காலுக்காக சோனா குருவி கிட்ட இருந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சது. சோனா, குக்கு இன்னும் வீடு திரும்பாததை நினைச்சா எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் என்னோட உயிரை கொடுத்து உங்களை எல்லாம் அந்த வேடங்கிட்ட இருந்து காப்பாற்றணும் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் சில சமயங்கள்ல என்னையும் மீறி இப்படி ஏதாவது நடந்துடுது. சோனா, நான் எப்படியாவது குக்குவை கண்டுபிடிச்சு அழைச்சிக்கிட்டு வரேன். இப்படி பொய்யா சொன்ன காலுக்காக உடனே அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. குக்குவை தன்னுடைய வீட்டுக்கு தூக்கிட்டு போன வேடை குக்குவை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சான். இப்படி அடைச்சு வச்ச வேடை பிறகு ஏதோ ஒரு வேலையா வெளியில கிளம்பி போனான். கூண்டுக்குள்ள அடப்பட்டு கிடந்த குக்கு தன்னோட அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தான். அன்னைக்கு ராத்திரி சோனா குருவி தூங்காம தன்னோட பையன் திடீர்னு வந்து அம்மான்னு கூப்பிட மாட்டானான்னு நினைச்சு ஜன்னல்ல உட்காந்து அவன் வர வழிய பாத்துக்கிட்டே இருந்துச்சு. அதோட கண்ணுல இருந்து கண்ணீர் வழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. மறுநாள் காலையில குக்கு தன்னோட அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தான். அம்மா, அம்மா, அம்மா. அந்த சமயம் அந்த பக்கம் வந்த வேடனோட மழகி குக்குவை பார்த்து ரொம்பவும் பரிதாபப்பட்டாங்க. இங்க பாரு குருவி, அழாத, சத்தம் போடாம இரு. நான் இப்ப இந்த கூண்டு கதவை திறந்து விடுறேன், நீ இங்க இருந்து பறந்து போயிடு. இப்படி சொன்ன வேடனோட மனைவி கூண்டோட கதவு திறக்க குக்கு அந்த கூண்டு விட்டு வெளியில வந்தான். என்னை இந்த கூட்டுல இருந்து விடுதலை செஞ்ச உங்களுக்கு ரொம்பவும் நன்றி. இப்படி சொன்ன குக்கு பிறகு அந்த வேடனோட வீட்டை விட்டு வெளியில பறந்து போயிட்டான். பிறகு கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் வேடன் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தான். இப்படி திரும்பி வந்த வேட கூண்டுக்குள்ள குக்கு இல்லாத பார்த்துட்டு அதிர்ச்சியானான். இந்த கூண்டுக்குள்ள நான் அடைச்சு வச்சிருந்த குருவி எங்க? அது எப்படி வெளியில போச்சு? வேடம் இப்படி கோவமா கேட்டதும் பயந்து போன வேடனோட மேவி இப்படி போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வந்து வந்து இந்த கூண்டு கதவை நான் திறந்து விடலங்க. ஏதோ ஒரு காகம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து இந்த கூண்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தேன். அநேகமா அந்த காகம் தான் அந்த குருவியை அழைச்சிக்கிட்டு போயிருக்கணும். ஓஹோ, அந்த காகம் என்கிட்டயே டபுள் கேம் விளையாடுதா? என்கிட்ட இனிப்பை வாங்கி சாப்பிடுற அந்த காகம் எனக்கு உண்மையா இல்லை, அதோட நண்பர்களுக்கு தான் உண்மையா இருக்கு. இப்படிப்பட்ட காகத்தை உயிரோடவே விடக்கூடாது. இப்படி நினைச்ச வேட ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். இந்த சமயத்துல குக்கு தன்னோட வீட்டுக்கே போய் சேர்ந்துட்டான். குக்குவை பார்த்த ஆயிரம் அம்மா குக்குவை தூக்கி தன்னோட வெஞ்சோட அணைச்சிக்கிட்டாங்க. குக்கு, நீ எங்கடா போயிருந்த? ஒரு நாள் ராத்திரி முழுக்க எங்க இருந்த? அம்மா இப்படி கேட்டதும் குக்கு நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொன்னான். அம்மா, நான் சொல்றது எல்லாம் உண்மை. காலங்களை நம்பாதீங்க, அவர் அந்த வேடனுக்கு உதவி பண்றாரு. இதை கேட்ட அதிர்ச்சி அடைஞ்ச சோனா இந்த விஷயத்த தன்னோட நண்பர்களுக்கு சொல்றதுக்காக அவங்கள தேடி பறந்து போச்சு. இந்த சமயம் காலுக்காக வேடனை சந்திக்கிறதுக்காக அவங்க வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு பறந்து போச்சு. காகமே, நீ வந்துட்டியா? நான் உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? நான் உங்ககிட்ட கேட்ட மாதிரி 2 ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிக்கிட்டு வந்திருக்கியா? அதை சீக்கிரம் கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ எனக்கு செஞ்ச உதவிக்காக நான் உனக்கு 2 ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்படி சொன்ன வேட பிறகு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து காலுக்காகத்துக்கிட்ட கொடுத்தான். உடனே அதை பிரிச்ச காலுக்காக அதை அவசர அவசரமா சாப்பிட ஆரம்பிச்சது. இப்படி சாப்பிட ஆரம்பிச்ச காலுக்காக கொஞ்ச நேரத்துல அப்படியே மயங்கி கீழே வந்துருச்சு. இங்க நடக்கிறத எல்லாம் அந்த இடத்துக்கு வந்த சோனா குருவியும் அதோட நண்பர்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
ஏய் காகமே, நீ இனிமே எழுந்திருக்கவே மாட்ட. ஏன்னா நீ சாப்பிட்ட இனிப்புல நான் விஷத்தை கலந்து வச்சிருந்தேன். நீ என்கிட்ட எனக்கு சாதகமா இருக்கிற மாதிரி நடிச்சு ஒரு குருவி குழந்தைய கொண்டு வந்து கொடுத்த. இப்படி கொடுத்த நீயே என் வீட்டுல நான் இல்லாத சமயம் பார்த்து கூண்டுல இருந்த அந்த குருவியை விடுதலை பண்ணி அழைச்சிக்கிட்டு போயிட்ட. இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ற நீ எனக்கு தேவையே இல்லை. அதனாலதான் உன்னை நான் விஷத்தை வச்சு கொன்னுட்டேன். இப்படி சொன்ன வேட பிறகு தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சான். சாகரண்ணா, காலண்ணனுக்கு இப்படி ஒரு முடிவு வரும் நான் நினைக்கவே இல்லை. சோனு, தீயவர்களோட நாம நட்பு வச்சுக்கிட்டா அது ஆரம்பத்துல சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்களாலேயே நமக்கு ஆபத்து ஏற்படும். இதுக்கு இந்த காலுக்காகத்தோட வாழ்க்கை தான் நல்ல உதாரணம். இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நாம தினமும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இந்த காட்டை காவல் காக்க ஆரம்பிப்போம். அப்பதான் இந்த வேடம் கிட்ட இருந்து நம்மள நாமே பாதுகாத்து கொள்ள முடியும். இப்படி பேசிக்கிட்ட பறவைகள் எல்லாரும் அங்கிருந்து பறந்து போனாங்க. வேடம் மேல நம்பிக்கை வச்ச காலுக்காகத்தோட இறந்து போன முதல் பக்கத்துல உட்கார்ந்து அழ கூட ஆள் இல்லாம அந்த இடத்துல தனியா கிடந்துச்சு. காலுக்காகவும் கோரிக்காகவும் உணவு தேடி காலையில வீட்டை விட்டு கிளம்புனாங்க. இப்படி கிளம்புன இவங்களுக்கு உணவு கிடைக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பிறகு இவங்க 2 பேரும் கிடைச்ச உணவை சாப்பிட்டு வீட்டுக்கு திரும்புறதுக்கு ராத்திரி ஆயிடுச்சு. நல்ல ராத்திரியில இவங்க 2 பேரும் தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. காலுஜி, எனக்கு என்னவோ இது நம்ம வீட்டுக்கு போற வழி இல்லைன்னு தோணுது. வீட்டுக்கு போற வழி உனக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியுமா? பேசாம வாயை மூடிக்கிட்டு வா. இப்படி பறந்து வந்த யோக இப்போ ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. காலுஜி, நான் ரொம்பவும் களைச்சி போயிட்டேன். இதுக்கு மேல என்னால பறக்க முடியாது. எங்கேயாவது ஒரு மரத்துல உட்காருங்க. இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு ஒரு மரக்கிளையில போய் உட்கார காலுக்காகவும் அங்க வந்து உட்கார்ந்தது. கோரி, இந்த மரங்களை எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. நாம வழி தவறி ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். காலுஜி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நானும் இதையே தான் சொன்னேன். ஆனா நீங்க நம்பல. ஏதோ நீங்க தான் புத்திசாலிங்கிற மாதிரி பேசுனீங்க. உங்களால இப்ப வழி தெரியாத ஏதோ ஒரு காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். சரி சரி விடு. பறவைகளோட வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமான ஒண்ணு. இதுக்கெல்லாம் நீ கோபப்படக்கூடாது. காலுஜி, இப்ப எனக்கு நல்லா தூக்கம் வருது. எங்க படுத்து தூங்குறது? கோரி, இந்த காட்டுக்குள்ள நாம தூங்குறதுக்கெல்லாம் இடம் தேட முடியாது. உட்கார்ந்த இடத்துல அப்படியே தூங்க வேண்டியதுதான். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு உட்கார்ந்த மாதிரியே நல்லா தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த காலுஜிக்கு மட்டும் உட்கார்ந்த மாதிரியே எப்படிதான் தூக்கம் வருதோ தெரியல. நமக்கு படுத்தா கூட தூக்கம் வராது. கோரிக்காவும் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. உடனே கோரிக்காவும் காலுக்காகத்தை எழுப்ப ஆரம்பிச்சது. காலுஜி, காலுஜி, கண்ணை திறந்து பாருங்க, மழை பெய்யுது. இந்த மழையிலயும் உங்களுக்கு எப்படிதான் தூக்கம் வருது? நாம ஏற்கனவே வழி தெரியாம ஏதோ ஒரு காட்டுல வந்து உட்கார்ந்துருக்கோம். இந்த சமயத்துல இந்த மழையை யார் கேட்டது? கஷ்டம் வந்தா இப்படிதான் எல்லாம் சேர்ந்து ஒன்னா வரும் போல இருக்கு. பியூட்டி, மழையை வேடிக்கை பார்த்தது போதும், ஜன்னலை சாத்திட்டு கூட்டுல வந்து படு. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். இப்படி சொன்ன பியூட்டி மறுபடியும் ஜன்னல்ல உட்காந்து மழையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சது. காலுஜி, எனக்கு மறுபடியும் பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுல தூக்கம் வேற இல்லாததால தலைய வேற வலிக்குது. கோரி, இதுக்கு மேல நாம இங்க உட்காந்துருக்க கூடாது. வா, கொஞ்சம் தூரம் பறந்து போய் ஏதாவது வீடு இருக்கான்னு பார்ப்போம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு அந்த இடத்த விட்டு பறந்து போனாங்க. இப்படி போனவங்க ஒரு வீட்டை பார்த்த உடனே அந்த வீட்டு வாசல்ல போய் உட்காந்து கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. அம்மா, கதவை யாரோ தட்டுறாங்க. இருங்க, நான் போய் யாருன்னு பாக்குறேன். இப்படி சொன்ன பியூட்டி கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்தது. ஆமா, யாரு நீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? குருவி, வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா? பெரியவங்க வீட்ல இருக்காங்க. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடலாமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். பியூட்டியோட பேச்சை கேட்ட சோனா குருவியும் இப்ப வெளியில வந்துருச்சு. காங்களே, யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க பாரு சகோதரி, என் பேரு கோரி, இவர் பேரு காலு. நாங்க 2 பேரும் உணவு தேட வந்தப்ப வழி மாறி இந்த காட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ராத்திரி தங்க இடம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலையில நாங்க கிளம்பி எங்க வீட்டுக்கு போயிடுவோம். இங்க பாருங்க, நீங்க எங்களுக்கு இது வரைக்கும் அறிமுகமே இல்லாதவங்க. எந்த நம்பிக்கை வச்சு உங்களை நான் வீட்டுக்குள்ள அனுமதிக்க முடியும்?
குருவி குருவி அப்படியெல்லாம் சொல்லிடாத. இந்த மழையில இன்னைக்கு நாங்க ராத்திரி பூரா நனைஞ்சோம்னா கண்டிப்பா காலையில உயிரோடவே இருக்க மாட்டோம். அம்மா அம்மா இவங்கள பார்க்க பாவமா இருக்குமா. காங்களோட நிலைமையை பார்த்து இறக்கப்பட்ட சோனா குருவியும் பிறகு அரவணசோட அவங்கள வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போச்சு. நாங்க இதுவரைக்கும் எப்பவும் இந்த மாதிரி வழி தவறி வந்ததே இல்லை. இப்பதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, நீங்க எந்த காட்டுல இருந்து வரீங்க? நாங்க சுந்தரவன காட்டுல இருந்து வரோம். அப்படியா? எங்க அம்மா வீடு கூட அந்த காட்டுல தான் இருக்கு. ஆனா எங்க வீடு மலைப்பகுதியில இருக்கு. அப்படியா? அந்த இடத்துக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் போகணும். அம்மா அம்மா இவங்க இன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தானியங்களை எடுத்து கொடுங்க. பிறகு சோனா குருவி கொஞ்சம் தானியங்களை அந்த காங்களுக்கு கொடுத்தது. இந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு நீங்க படுத்து தூங்குங்க. பிறகு அந்த தானியங்களை சாப்பிட்ட காங்கள் 2 பேரும் அங்கிருந்து கூட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க படுத்து தூங்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் தங்களுடைய கூட்டில் படுத்து தூங்கினாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. அந்த சமயத்துல மழையும் சுத்தமா விட்டு இருந்தது. அந்த காட்டுல இருந்த நதியெல்லாம் தண்ணீரால நிரம்பி ஓடிக்கிட்டு இருந்தது. காலையில எழுந்திரிச்ச உடனே காங்களுக்கு பியூட்டி வீட்டுல இருந்த பழங்களை கொடுத்தது. ராத்திரியும் நல்லா தூங்கியாச்சு, இப்ப காலை சாப்பாட்டையும் முடிச்சாச்சு. சரி, நாங்க அப்ப கிளம்புறோம். அங்கிள், ராத்திரி நீங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால சரியா தூங்கிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு சாயங்காலமா இங்க இருந்து கிளம்புங்க. என்னங்க, இந்த சின்ன குழந்தை எவ்வளவு ஆசையா சொல்லுது. நம்ம உடனே கிளம்பி அதோட மனசை நோகடிக்க வேண்டாம். அது ஆசைப்படுற மாதிரி இங்க இருந்துட்டு சாயங்காலமா போவோம். அவ சின்ன குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? இப்படிதான் ஏதாவது லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. நீங்க அதையெல்லாம் கண்டுக்க வேண்டாம். ஆனா சோனா குருவி சொன்னதை காதுல வாங்காத காங்கள் 2 பேரும் மறுபடியும் தங்களோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. பியூட்டி, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? அம்மா, எனக்கு அவங்கள பார்க்க பாவமா இருக்கு. அதனாலதான் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். இங்க பாரு பியூட்டி, அறிமுகம் இல்லாதவங்க மேல ஒரு அளவுக்கு தான் இறக்கப்படணும். அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வைக்க முடியாது. இப்ப இந்த காங்கள் வீட்டுல தனியா இருக்கும்போது நாம எப்படி உணவு தேட போக முடியும்? அம்மா, இவங்க திருடிக்கிட்டு போற அளவுக்கு நம்ம வீட்ல விலை மதிப்புள்ள பொருள் எதுவுமே இல்ல. தைரியமா வாங்க, நாம போய் உணவு தேடிக்கிட்டு சீக்கிரமா திரும்பி வருவோம். இப்படி பேசிக்கிட்ட சோனா குருவியும் பியூட்டியும் பிறகு உணவு தேட போனாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு காங்கள் 2 பேரும் கண் விழிச்சு எந்திரிச்சாங்க. காலுஜி, எழுந்திருங்க. 2 பேரும் உணவு தேட போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நாம இந்த காட்டை சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பாப்போம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு அந்த காட்டை சுத்தி பார்க்க கிளம்புனாங்க. இப்படி இவங்க போறப்ப ஒரு பெரிய மாமரத்து மேல புல்புல் பறவையோட கூடு இருந்துச்சு. இத பார்த்த காங்கள் 2 பேரும் அந்த கூட்டுல போய் உட்கார்ந்தாங்க. கோரி, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான முட்டை குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. காலுஜி, பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சீக்கிரமா முட்டைய குடிங்க. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் ஆளுக்கு ஒரு முட்டைய குடிச்சு முடிச்சாங்க. இப்படி முட்டைய குடிச்சவங்க மறுபடியும் சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு சோனா குருவியும் பியூட்டியும் கொஞ்சம் தானியங்கள் எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. இந்தாங்க, இந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு சீக்கிரமா கிளம்புங்க. அப்புறம் ராத்திரி ஆகிடுச்சுன்னா இன்னைக்கும் நீங்க வழிய மறந்துடுவீங்க. குருவி, என்னோட ரெக்கைக்கு என்னாச்சுன்னே தெரியல. திடீர்னு வலிக்குது. இருந்தாலும் என்ன பண்றது? இப்ப நாங்க கிளம்பிதான் ஆகணும். ஆண்டி, அப்படி ஒன்னும் அவசியம் இல்ல. நீங்க வலியோட எதுக்காக பறந்து போறீங்க? இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல தங்கிட்டு நாளைக்கு போகலாம். பியூட்டி திடீர்னு இப்படி சொன்னதும் சோனா குருவிக்கு கோபமா வந்தது. பியூட்டி, ஒரு நிமிஷம் கிச்சனுக்கு வா. ஆமா, உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? அம்மா அம்மா, இந்த ஆண்டிய பார்க்க பாவமா இருக்குமா. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி தானே, இருந்துட்டு போகட்டும். நாளைக்கு காலையில அனுப்பிடுவோம். அதே சமயத்துல தன்னுடைய முட்டை 2ஐயும் யாரோ திருடி குடிச்சதை பார்த்த புல்புல் பறவை அழுதுகிட்டு இருந்தது. அட பாவிகளா, என்னோட குழந்தைங்க இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள கொன்னுட்டீங்களே. நீங்க யாரா இருந்தாலும் சரி, நல்லாவே இருக்க மாட்டீங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. குருவி, நாங்க 2 பேரும் நதிக்கரை வரைக்கும் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறோம்.
இப்படி சொன்ன கோரிக்காகவும் காலுக்காகத்தை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. கோரி, எதுக்காக இன்னும் நம்ம வீட்டுக்கு கிளம்பாம இங்கேயே இருக்க? காலுஜி, எனக்கு என்னவோ இன்னும் ஒரு தடவை முட்டையை திருடி குடிக்கணும் போல ஆசையா இருக்கு. இங்க நான் தங்கினதுக்கு காரணமே அதுதான். இப்படி பேசிக்கிட்டே பறந்து போன காங்கள் 2 பேரையும் புல்புல் பறவை பார்த்துடுச்சு. இந்த காகங்கள் 2 பேரும் நம்ம காட்டை சேர்ந்தவங்க கிடையாது. ஒருவேளை நம்மளோட முட்டைய குடிச்சது இவங்களாதான் இருக்குமோ? இப்படி நினைச்ச புல்புல் பறவை அந்த காங்கள் பின்னாலேயே பறந்து போச்சு. புல்புல் பறவை பின்னாடி வராது தெரியாத காங்கள் 2 பேரும் ரீட்டா கிளியோட கூட்டுல போய் உட்கார்ந்தாங்க. ஏன்னா அந்த கூட்டுல ஒரு முட்டை இருந்தது. காலுஜி, இந்த முட்டையை நான் குடிச்சிக்கிறேன். அடுத்து கிடைக்க போற முட்டையை நீங்க குடிக்கலாம். இப்படி சொன்ன கோரிக்காகவும் அந்த முட்டையை உடைச்சு குடிக்க ஆரம்பிச்சது. திருட திருட முட்டை திருட முட்டை திருட எல்லாரும் வாங்க. புல்புல் பறவை இப்படி கத்துன உடனே அந்த காட்டுல உள்ள நிறைய பறவைகள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. காலுஜி, என்ன நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு? கோரி, இதுக்கப்புறம் நாம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மா, யாரோ திருடன் திருடன்னு கத்துற சத்தம் கேக்குது. உடனே சோனா குருவியும் பியூட்டியும் சத்தம் கேட்ட திசையை நோக்கி பறந்து போனாங்க. இவங்க இப்படி போனப்ப புறா, ரீட்டா கிளி இன்னும் சில பறவைகள் சேர்ந்து காங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட சோனா குருவி காங்களை பார்த்து இப்படி கேட்டது. காங்களே, உங்களால இப்படி கூட நடந்துக்க முடியுமா? எங்க காட்டுல உள்ள என்னோட வீட்டுக்கு வந்து நான் கொடுத்த உணவை சாப்பிட்டு எங்க காட்டுலயும் முட்டையை திருட உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இதுக்கெல்லாம் நாம தான் காரணம் நினைச்ச பியூட்டி அம்மா கிட்ட இப்படி சொல்லுச்சு. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இதுக்கப்புறம் நான் யாரு மேலேயும் இறக்கப்பட மாட்டேன். பியூட்டி, அறிமுகம் இல்லாதவங்க மேல இறக்கப்படுறது தப்பு இல்ல, ஆனா அவங்க மேல முழு நம்பிக்கை வைக்கிறது தான் தப்பு.